ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்ட நடிப்புல கடந்த வாரம் குட் பேட் அக்லி படம் வெளியாச்சு. முழு என்டர்டைன்மெண்ட் ஸ்டைல இருந்த இந்த படம் தற்போது அனைவராலுமே கொண்டாடப்பட்டு வருது. இதனைத்தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே தியேட்டர்ல அலப்பற பண்ணிட்டும் இருக்காங்க. படம் வெளியாகி சில நாட்கள் கழிந்த பிறகு கூட ஆரவாரம் குறையல. அதன்படி தற்போது வரைக்குமே இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்ல இணைந்துள்ளதாக செய்திகளுமே வெளியாச்சு. இதனிடையில படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனத்திற்கு இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காராம். எல்லா பாடல்களுக்கும் ராயல்டி விவகாரம் தானா இது. சோ குட் பேட் அக்லி படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதுல இடம்பெற்றிருந்த பழைய பாடல்களும் சொல்லலாம். சோ அதுதான் ஒட்டுமொத்த பேரையுமே ஆட்டம் போட வச்சிருக்கு. அதுல இளையராஜாவுடைய பாடல்களுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒத்த ரூபா தான, இளமை இதோ ஏதோ, என்ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை அனுமதியின்றி உபயோகப்படுத்தியிருக்காங்களாம். இதனால தனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் அப்படின்னு இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. சோ இளையராஜா அப்படின்னாலே பொதுவாகவே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி டீம் வேற அவரிடம் பர்மிஷன் வாங்காம இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ்ல அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த நிலையில இந்த விவகாரத்துக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே என்ட்ரி கொடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி ரஜினி சாருடைய கூலி திரைப்படத்துடைய ப்ரோமோ வீடியோ வெளியான போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துல இருக்கிற பிரச்சனையுமே தீர்த்து வச்சிருக்காரா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.